ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் சாப்டர்ல BL to DCன்னு சொல்லுவோம். அதாவது பிராய்லர் சிக்கன்ல இருந்து எப்படி நம்ம ட்ரெஸ்டு சிக்கன் ஆர் ஸ்கின் அவுட் சிக்கனை கன்வர்ஷன் பண்ணி எப்படி பில் போடுறது, அதாவது ஸ்டாக் மெயின்டைன் பண்றது. அதாவது எப்படின்னா, சில கடையில எப்படி பண்ணுவாங்கன்னா 10 கிலோ உயிரோட இருக்க கோழியை வந்து எடை போட்டு அதை வந்து பிரிக்க சொல்லிடுவார் ஓனர். அதை பிரிக்க சொல்லிடுவார் மீன்ஸ் வந்து 10 கிலோ கோழியை எடை போட்டுருங்கப்பா, எடை போட்டு அதை வந்து கிளீன் பண்ண சொல்லி ட்ரெஸ்டு சிக்கனா எடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ ட்ரெஸ்டு சிக்கனை எடுத்த உடனே அதை ஸ்டாக்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோ சிக்கனை எடுத்து ட்ரெஸ்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு 7.5 கிலோ ட்ரெஸ்டு சிக்கன் வருது அப்படின்னா, ஸோ அந்த 10 கிலோ சிக்கன்ல வந்து லைவ்ல ஸ்டாக் மைனஸ் ஆயிரும். இந்த 7 கிலோ சிக்கன் வந்து ட்ரெஸ்டு சிக்கன்ல பிளஸ் ஆயிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்டு சிக்கன் கஸ்டமர் கேட்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டாக் மைனஸ் ஆகும். அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறேன். உங்களுக்கு இப்ப நான் இதை எப்படின்றத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் மாஸ்டர் போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ்டு சிக்கன், ஸ்கின் அவுட், லிவர், இந்த 3 ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 ஐட்டத்துக்கு இங்க பாருங்க, நான் மாஸ்டர் ஸ்டாக் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இந்த கான்செப்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து, ஒரு நிமிஷம், இந்த கான்செப்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து ட்ரெஸ்டு சிக்கனாவும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க, லைவாவும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க வேஸ்டேஜே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆப்ஷனே வராது. ஸோ இங்க பாருங்களேன், நான் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ட்ரெஸ்டு சிக்கனுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கேன், ஸ்கின் அவுட்டுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கேன், லைவ்க்கு ஒன்று தான் கொடுத்துருக்கேன். வேஸ்டேஜ் எல்லாமே 0 தான் கொடுத்துருக்கேன். இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, கண்டிப்பா கோடு வந்து லைவ் சிக்கனுக்கு 1 இருக்கணும், ட்ரெஸ்டு சிக்கனுக்கு 2 இருக்கணும், ஸ்கின் அவுட்டுக்கு 3 இருக்கணும், லிவருக்கு 4 இருக்கணும்ன்றதான் ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏல போயிட்டு நான் மெனுவை எனேபிள் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏல போயிட்டு மெனுவை எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிராய்லர் சிக்கன் எனேபிள் பண்ணா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்க வரும். ஸோ இங்க இருக்கு பாருங்க, BL to DC. இதை நான் வந்து எனேபிள் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த BL to DC வந்துடும். ஸோ இப்போ இந்த BL to DCக்குள்ள போயிருக்கேன். இங்கவே நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஒண்ணுங்கிறது லைபர்டா இருக்கணும், 2ன்றது ட்ரெஸ்டு சிக்கனா இருக்கணும், 3ங்கிறது லிவரா இருக்கணும், 4ன்றது ஸ்கின் அவுட்டா இருக்கணும். ஸோ இப்போ இதுபடி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஐட்டம் மாஸ்டர்ல போய் நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 3ங்கிறது லிவரா இருக்கணும், 4ங்கிறது ஸ்கின் அவுட்டா இருக்கணும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த BL to DC ஃபார்மை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட் காட்டணும். இப்போ இந்த ஸ்டாக் ரிப்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ட்ரெஸ்டு சிக்கன், ஸ்கின் அவுட் எதுலையுமே ஸ்டாக் இல்லை. லைவ் சிக்கன்ல படி பாத்தீங்கன்னா 867 ஓப்பனிங் ஸ்டாக் 876 இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் இருந்திருக்கு, வேஸ்டேஜ் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பில்லிங் பண்ணி உங்களுக்கு BL to DC போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 10 கிலோ கோழி எடுத்திருக்காங்க. வெயிட் வந்து ஒரு 15 கிலோ வெயிட். அதாவது அந்த 10 கிலோட கோழி வந்து ஒரு 15 கிலோ வெயிட் வந்திருக்கு. ஸோ இப்போ இது உங்க ட்ரெஸ்டு சிக்கனா, அதாவது 15 கிலோ கோழி எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணா 9.5 கிலோ தான் தோல் உள்ள கோழி வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7.5 கிராம்ஸ் வந்து லிவர் கிடைச்சிருக்கு. அதாவது 3/4 கிலோ லிவர் கிடைச்சிருக்கு. ஸோ 4.75 வேஸ்டேஜ் ஆயிருக்குன்றதா இதோட. 4.75 கிலோ வேஸ்டேஜ் ஆயிருக்கு, 31% வந்து வேஸ்டேஜ் விழுந்திருக்குன்றதா ஒரு கணக்கு. இப்ப இதை நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிருச்சு. இப்ப பாருங்களேன், நான் ஸ்டாக் ரிப்போர்ட் போய் காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த 15 கிலோ வந்து அவுட் ஆயிருச்சா, அதாவது மைனஸ் ஆயிருக்கு, அவுட் என்ட்ரில வந்துருச்சா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்டு சிக்கன்ல பாருங்களேன், 9.5 வந்து இன் குவான்டிட்டியா வந்துருச்சா, அதாவது ஸ்டாக் வந்து 9.5 வந்து இன் குவான்டிட்டியில வந்துருச்சு. அதே விஷயம் பாருங்க, லிவர்ல ஒரு 750 வந்து இன் குவான்டிட்டியில வந்துருச்சு. இது 2 தான் நம்ம இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து உலக ஸ்டாக்ல இன் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம பில் போட லிவர்ல இதுல இருந்து ஸ்டாக் மைனஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இவங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 கிலோ கோழி எடுத்து 25 கிலோ வெயிட் வந்திருக்கும். இந்த வெயிட்டை வந்து இப்ப ட்ரெஸ்டு சிக்கனா உரிக்கிறாங்க. அதாவது அது மேல இருக்க தோலையும் சேர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னா 18.5 கிலோ வந்து ட்ரெஸ்டு சிக்கன் வந்திருக்கு. ஸோ இப்ப லிவர் பாத்தீங்கன்னா 1.5 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் சேவ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப மறுபடியும் ஸ்டாக் ரிப்போர்ட் ஓபன் பண்றேன்.
ஸோ ஆல்ரெடி இருக்கிற அவுட் குவான்டிட்டியோட இது சேர்ந்து மறுபடியும் அவுட் ஆகி அதாவது ஆட் ஆகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவுட்டுக்கு வந்து 18.5 ஸ்கின் அவுட் சிக்கன் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஸ்கின் அவுட் சிக்கன்ல பில் போடுறதெல்லாம் ஸ்கின் அவுட் சிக்கனுக்கு மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அவுட்ல 18.5 வந்திருக்கா, இப்போ போய் ஒரு கஸ்டமர் வந்து ஸ்கின் அவுட் சிக்கன் வாங்குறாங்க. ஸோ 2 கிலோ ஸ்கின் அவுட் சிக்கன் வாங்கினாங்கன்னா அந்த 18.5ல இருந்து தான் ஸ்டாக் மைனஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோல மைனஸ் ஆகல, ஏன்னா நான் சாஃப்ட்வேர் வந்து ரீசெண்ட் வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணல. ஸோ நீங்க ரீசெண்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க -2 கிலோ வந்துட்டு உங்களுக்கு நெட் ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பிராய்லர் சிக்கன்ல இருந்து எப்படி பிராய்லர் சிக்கனை வந்து ட்ரெஸ்டு சிக்கனாவோ ஸ்கின் அவுட் சிக்கனாவோ நம்ம மைனஸ் பண்ணி ஸ்டாக்கை செக் பண்றதுன்றது இந்த பிஎல் டு டிசி கான்செப்ட் இதுதாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது நினைக்கிறேன்.